கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். I waited patiently for the Lord, he turned to me and heard my cry. Psalm 41. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? சோஃபியா மற்றும் கிரேசி இவங்க 2 பேருமே நல்ல சகோதரிகளா வாழ்ந்து வந்தாங்களா. அவங்க 2 பேருமே தேவனை ரொம்பவே நேசிப்பாங்களா, ரொம்ப மென்மையான மனதுடையவர்களா. ஆனா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே கடுமையா சோதித்ததா. ஒரு இரவு பெரிய புயல் காற்று வந்து அவங்களோட சிறிய வீடும் மெழுகுவத்தி கடையும் முற்றிலும் அழிந்து விட்டதா. அவங்க சம்பாதித்த எல்லாமே ஒரே நாள்ல போன மாதிரி இருந்ததா. அடுத்த சில நாள்லயே 2 பேருமே தேவாலயத்துக்கு அருகில் உள்ள ஒரு பழைய குடிசல் வீட்டுல தங்கி இருந்தாங்களா. இரவு தோறும் கிரேசி அழுது கொண்டே இருப்பாளா. அப்ப கிரேசி கேட்பாளா, தேவன் எப்போதுதான் நம்மளுக்கு உதவுவாருன்னு. அதுக்கு சோஃபியா அவளோட கையை பிடிச்சிட்டு சொன்னாலா, நம்ம பொறுமையா காத்திருக்கணும், தேவன் நம்ம சத்தத்தை கேட்பாரு. நாட்கள் வாரங்களா இருந்த போதும் அவங்க 2 பேருமே வானத்தை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்பாங்களா. தேவாலயத்துல கர்த்தரை நோக்கி, நீங்களே எங்களுக்கு ஒளியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா. ஒரு காலையில நீண்ட மழைக்கு பிறகு ஒரு முதியவர் தேவாலயத்துக்கு வந்தாரா. அந்த 2 சகோதரிகளும் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கிறதா அவர் பார்த்தாரா. அவரது மனம் ரொம்பவே உருக ஆரம்பிச்சதா. அவர் அவர்களுக்கு ஒரு சிறிய வீடும் ஒரு புதிய கடையும் கொடுத்து, இது உங்க புதிய தொடக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா. கிரேசி கண்ணீரோட சொன்னாலா, சோஃபியா தேவன் நம்ம கூப்பிடுறத கேட்டாரு அப்படின்னு சொன்னாலா. சோஃபியா புன்னகையோட சொன்னாலா, ஆமா கிரேசி, நம்ம கர்த்தருக்காக அமைதியா காத்திருந்தோம், அவர் இப்ப நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு சொன்னாலா. கர்த்தருக்காக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருக்கிற மனதை தேவன் ஒருபோதும் உதாசீனம் செய்யவே மாட்டாரு. நம்மளுடைய அழுகையையும் மௌன பிரார்த்தனைகளையும் கூட அவர் கேட்டு சரியான நேரத்தில் அதிசயமா பதிலளிப்பார். நம்பிக்கை அசையாம இருந்தா தேவன் நம்ம வாழ்க்கையில புதிய தொடக்கங்களை உருவாக்குவார். ஆமேன்.